வாங்க இன்றைக்கி நம்ம கிச்சனுக்கு புது வரவு மிக்ஸி தாங்க வாங்கியிருக்கோம். இது வந்து நாங்கள் ஸ்பான்சருக்காக எல்லாம் பண்ணலங்க. வீட்டுக்கு வந்து மிக்ஸி ரிப்பேர் ஆகிடுது. அது ரொம்ப கொஞ்சம் ஒரு வாரமாக அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி இதை வாங்கலான்னு, என்ன மிக்ஸி வாங்கலான்னு ப்ரீத்தி வாங்கலான்னு சொல்லிட்டு போனோம் நாங்கள். அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா வந்து ப்ரெஸ்டீஜில் வந்து நிறைய வந்து கட்டர்லாம், ஜூஸர்லாம் நிறைய இருக்குது. அதுலேயே சப்பாத்தி மேக்கர்லாம் இருக்குது. நிறைய எக்ஸ்ட்ரா பிளேட்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி பார்த்தேங்க. அங்கே இருக்கிற இதெல்லாம் வந்து பார்த்தோம். சரி அது நல்லாயிருக்கு, அதை பிடிச்சிச்சிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ எல்லாம் ஒன்று ஒன்றா எப்படி இருக்குதுன்னு எடுத்து செக் பண்ணி பார்க்கலான்னு எடுத்துகிட்ருக்காங்க. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஒரு ஜார் வந்து மொத்தம் 7 ஜார் இருக்குதுங்க. அதில் பிளேடெல்லாம் எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜூஸ்லாம் வந்து ரொம்ப கட் பண்ணி அரைச்சி எல்லாம் பிழிஞ்சிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் இல்லாமல் இதில் வந்து கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரா ஜூஸ்க்கு கட் பண்ணுறதுக்கு, ஷார்ப் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குங்க. அதனால் வந்து இதை வந்து நான் சூஸ் பண்ணேன். இப்போ வந்து எல்லாம் ஒரு ஒன்று ஒன்றும் வந்து எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இது இத்தனை பீஸ் இருக்குது. நிறைய எக்ஸ்ட்ரா சப்பாத்தி மேக்கரும் இருந்ததுனால அதையும் வந்து வாங்கினோம். சின்ன வந்து ஜாரும் ஒன்று இருக்குது. இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்திங்களா, நம்ம மிக்ஸி வந்து நான் ஏற்கனவே நார்மலாக ஒரு சின்ன மிக்ஸி தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ தான் வந்து கொஞ்சம் ஹெவியாக வாங்கலான்னு வாங்கியிருக்கோம். அதுவும் இது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கி இதை சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நிறைய ஜாரும் இருக்குது. இது வந்து ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக எல்லாமே வேலை முடியும் அப்படின்றதுக்காக இது வாங்கியிருக்கு. இது கொஞ்சம் சவுண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் யூஸ் பண்ணல. இப்போ தான் எடுத்து செக் பண்ணிகிட்ருக்கோம். நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். நான் நெக்ஸ்ட்டு வீடியோ ஒன்று போடுறேன். இது எப்படி இருக்குது சவுண்டு, இது எப்படி எந்தெந்த வந்து ஜார்லாம் எப்படி யூஸ் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஒன்றும் ஃபஸ்ட்டு செக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். எது எவ்வளோ எத்தனை வந்து கட்டர் இருக்குது, எத்தனை ஜார் இருக்குது, எத்தனை வந்து கட்டிங் இது கொடுத்துருக்காங்கன்றதெல்லாம் பார்ப்போம். இப்போ 7 ஜாருங்க. இது 1000 வாட்ஸுன்னு சொல்லியிருக்காங்க. அது வேறு ஒன்று வந்து பார்த்தோம் நாங்கள். அது 750 வாட்ஸ் தான் இருக்குது. இது நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எல்லாம் அரைச்சிடும் அப்படின்றதுக்காக இது வந்து 1000 வாட்ஸில் வாங்கியிருக்கேன். இது பாருங்கள், எக்ஸ்ட்ரா பிளேடில் இதெல்லாம் இருக்குது. இந்த கட்டிங்கெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ என்னென்ன மட்டும் இருக்குன்றது செக் பண்ணி எடுத்து வச்சிடலாம். 2 வந்து எக்ஸ்ட்ரா பிளேடு இருக்குங்க. வந்து இது வந்து ஜூஸர். ஆமாம், ஜூஸருங்க. அது இதில் வந்து மாவுலாம் அரைச்சா வந்து அந்த ஸ்பூன், அது பாக்ஸ் நல்லா 3 பாக்ஸ் தனியாக பேக்கிங்கில் இருக்குது. இதில் என்ன இருக்குது பார்ப்போம். பாருங்கள், சூப்பர். இது வந்து நம்ம சப்பாத்தி எல்லாம் இது பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த சப்பாத்தி மேக்கர், அது பிசையறதுக்காக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்ப்போம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. புது மிக்ஸி வந்துச்சு. இனி டெய்லியும் வந்து ஒன்று நம்ம செய்ய வேண்டியது தான். எது எப்படி இருக்குதுன்னு ஸ்லைசர்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சப்பாத்தி எல்லாம் சாஃப்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுவே நல்லா மிஷினில் பிசைஞ்சிட்டா ரொம்ப நைஸாகவும் சாஃப்டாகவும் வருதுன்னு சொன்னாங்க. பார்ப்போம். எல்லாம் ரெடியாக எடுத்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் டெய்லி எது எப்படி இருக்குதுன்னு ஒன்று செய்து பார்ப்போம். எல்லாம் நல்லா இருக்குங்க. நிறைய இருக்குது பாருங்கள். எத்தனை வந்து பீஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஜூஸரு, கட்டரு, ஸ்லைசரு பாருங்கள், இத்தனை வந்துருக்கு. இந்த பிளேடு 2 எக்ஸ்ட்ரா பிளேடு, கட்டர் ஒன்று இருக்குது. ஜூஸ் புளியறது தனியாக இருக்குது. தனியாக நம்ம ஃப்ரூட் ஜூஸும் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் கேரட் ஜூஸ்லாம் போடுறோம் இல்லைங்களா, அதுவும் கேரட்லாம் கூட ஈஸியாக கட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த மாதிரி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இவ்வளோதாங்க, எல்லாம் எடுத்து எல்லாம் பார்த்தாச்சு. இது பாருங்கள், அது ஜூஸ் புழியிறோம் இல்லைங்களா, கையில் அழுத்தி பிழிஞ்சிட்ருப்பேன். இனி மிக்ஸி எல்லாம் வந்துடுது. இது தனியாக நம்ம ஃபுல்லாக ஷார்ப்பாக நல்லா நைஸாக அரைக்கிறதுக்கு அது தனி போலகுது. கொஞ்சமாக பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இவ்வளோதாங்க, எல்லாம் பிரித்து வச்சாச்சு. இந்த செட்டுக்குள்ளே இவ்வளோ தான் இருந்தது. இத்தனை பொருள் இருந்தது. நம்ம அதில் இருந்ததெல்லாம்